டேய் துணிக்காய கயிற காணான்னு தேடிட்டு இருக்க, நீ எடுத்துட்டு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? துணி காய போதா? என் வாழ்க்கையே காஞ்சிட்டு இருக்குக்கா. எனக்கு பிரீத்திக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இனிமேல் நான் யாருக்காக வாழணும்? எனக்குன்னு யார் இருக்கா? அதான் சூசைட் பண்ணலான்னு கயிறு எடுத்துட்டு வந்தேன். டேய் உனக்காக நாங்கெல்லாம் இல்லையாடா, எப்பறம் எங்களை விட்டு போக மனசு வந்துச்சு? உனக்காக அக்கா எப்பயுமே இருப்பேன். அட போக்கா, இதத்தான் அவளும் சொன்னா, கடைசியில விட்டுட்டு போயிட்டா. நீ இதத்தான் சொல்ற, நீயும் ஒரு நாள் போயிருவல. நான் யாரையும் நம்ப மாட்டேன்க்கா. அப்ப அக்காவை நம்ப மாட்டேல? இங்க பாருடா, இங்க பாருடா. அக்கா இப்ப நம்புறியாடா அக்காவை? நம்பேக்கா. எனக்காக விஷ மாத்திரை எடுத்து சாப்பிட்டிருக்கேன். இனிமேல் என் வாழ்க்கையே உனக்காக தான்க்கா. மாமன் படத்துல வர சூரி மாதிரி இனிமேல் உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் உன் புருஷனுக்காக மட்டும்தான் நான் வாழ போறேன். எனக்கு வேற யாருமே வேணாம், நீங்க மட்டும் போதும். பிரீத்தி போன் பண்றா, இருக்கா பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லு பிரீத்தி. டேய் தம்பி, தொண்டையை கவுந்துடா. என் மேல தாண்டி தப்பு. நான் தான் உன்னை அப்படி சொல்லிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருடி. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுடா. அக்கா பிரீத்தி கூட பேசிட்டு இருக்கேன். ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? நாங்க 2 பேர் சேர்றது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பிரீத்தி சாரி பிரீத்தி. தம்பி அக்காவை பாருடா. ஐயோ, என்ன ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? நான் பிரீத்தி கூட சேர வேணாமா? அது உனக்கு பிடிக்கலையா? போ, நான் மாடிக்கு போய் சேர்றேன். அக்காவும் மேல போய் சேரண்டா.